தண்ணி நிறைய நினைச்சுன்னா நல்லா பூமி நல்லா இறுக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நிக்கும். ஓரளவுக்கு தான் இறுக்கமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் இருக்கும். ரொம்ப இறுக்கமே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப லேசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே தண்ணி நிக்காம கீழே போயிடும். அந்த இது கூட இருக்காது, ஈரப்பதம் கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைகள் எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அமைப்புலயும் வந்து செக் பண்றாங்க. அதை இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா பூமியில அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒரு அடி அல்லது வந்து 3/4 அடிக்கு 3/4 அடியில வந்து பாத்தீங்கன்னா குழி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி வைப்பாங்க. பூக்கள் வந்து அதுல வந்து போட்டு விடுவான். பூக்கள் போடுவான். பூக்கள் போடும்போது அது வந்து வலதுபுறம் வந்து சுத்தணுமாம். சுழி பாக்குறதுன்னு பேரு அதுக்கு. சரிங்களா? ஒரு சில நபர்கள் வந்து அதை பார்த்துருக்கலாம். இந்த பூ போடும்போது என்ன பண்ணுமாமா, வலப்புறம் சுத்துச்சுன்னா நல்லதாமா. இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வலப்புறம் சுத்தும். இதே வந்து இடப்புறம் சுத்துச்சுன்னா நல்லது இல்லையாமா. அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்காங்க.